முருகப்பெருமான் அல்லது கார்த்திகேயனை உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் அவரின் இந்த புராணக் கதை உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் உலகம் இருளில் மூழ்கியிருந்த நேரம், சூரபத்மன் என்ற அசுரன் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகங்கள் வாழும் வரத்தைப் பெற்றான். ஆனால் கிடைத்த சக்தி அவனை அகங்காரத்தில் தள்ள அவன் தேவர்களை அடிமைப்படுத்தி இந்திரனையே தலைமறைவாக வாழ வைத்தான். சிவனின் சக்தியால் உருவாகும் ஒருவரால் மட்டுமே தனக்கு அழிவு வரும் என்ற நம்பிக்கையில் சூரபத்மன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தான். தேவர்களின் துயரம் துடைக்க எம்பெருமான் சிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து புறப்பட்ட 6 நெருப்புப் பொறிகள் கங்கையின் மூலம் சரவணப் பொய்கையில் சென்றடைந்தன. அந்த 6 பொறிகளும் 6 அழகிய குழந்தைகளாக மாற அன்னை பார்வதி அவர்களை அணைத்து ஒன்றாக்கி ஆறுமுகனாக சண்முகனாக நமக்கு தரிசனம் அளித்தார். கருவில் உருவாகாமல் இறைவனின் திருவருளால் உதித்த தேவ சேனாதிபதி அவரே. போருக்குச் செல்லும் முன் முருகன் தன் தாய் பார்வதியிடம் ஆசி பெறச் சென்றார். அன்னை தன் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி வேல் என்ற ஞான ஆயுதத்தை மைந்தனுக்கு வழங்கினார். எதிரியின் உடலை அல்ல, அவனுள் இருக்கும் அகந்தையை அழிக்கும் ஆயுதம் அது. வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்தோடு முருகன் போருக்கு புறப்பட்டார். 6 நாட்கள் நடந்த ஊமையான போர். சூரபத்மனின் படைகள் அழிந்தன. இறுதியில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத சூரன் மாயையை கண்டறிந்த முருகப்பெருமான் தன் ஞான வேலை ஏவினார். ஆனால் அங்கு நடந்தது கொலை அல்ல, ஒரு ஆன்மாவின் விடுதலை. பிளக்கப்பட்ட மரத்தின் ஒரு பாதி அழகிய மயிலாக மாறியது, மறுபாதி சேவலாக மாறியது. தன் அகந்தை அழிந்த சூரன் முருகனடியில் சரணடைந்தான். கருணை கடலான முருகன் மயிலை தன் வாகனமாக ஏற்று சேவலை தன் கொடியாகக் கொண்டருளினார். எதிரியை கொல்லாமல் அவனை ஆட்கொண்ட கடவுள் நம் முருகன். வெற்றிவேல் வீரவேல்